எல்லாருக்கும் சென்னையில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, டாடாக்சி ஓட்டுறவங்க, ராலி ஓட்டுறவங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களுக்கு உடம்பு பெயின்னா தயவு செஞ்சு வண்டி நிப்பாட்டி தூங்கிட்டு எடுத்துகிட்டு போங்க வண்டியை. வேறு எந்த மது போதை பழக்கத்துக்கு அடிமையாக வேண்டாம். ஏன்னா அது வந்து உங்கள் உயிருக்கு ஆபத்து மட்டும் இல்லாமல் எதிர்த்தாப்பில் வரவங்களுக்கு ஆபத்து இருக்குது. அதனால் உங்களுக்கு தூக்கம் வந்தாலோ வேறு வீட்டிலேருந்து ஏதோ பிரச்சனை வந்தாலோ ஃபோன் வந்தாலோ தயவு செஞ்சு உடனே வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு பேசிட்டு எடுத்துகிட்டு போங்க. இல்லை வேறு ஏதாவது தூக்கம் வரல அப்படின்னா எதாவது சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எஞ்சின்னு பொறுமையாக போங்க. ஏன்னா உங்கள் உயிர் உங்களோடது இல்லை, உங்களை நம்பி இருக்கிற உங்கள் குடும்பத்தோடது. அதேமாரி தான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வராங்க பார்த்தீங்களா, அது அவங்களோட உயிர் அவங்களோடது இல்லை, அவங்க நம்பி இருக்கிற அவங்க குடும்பத்தோட உயிர். ஏன்னா அவர் போய் தான் சம்பாதிச்சு தான் அவங்க பொண்ணை படிக்க வைக்கணும், பையனை படிக்க வைக்கணும், வீட்டு இஎம்ஐ கட்டணும், நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து எல்லாருமே கொஞ்சம் வண்டி தெளிவாக ஓட்டுங்க. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்டை பார்க்குறேன் நான் சிட்டிக்குள்ளே ஆட்டோ ஓட்ட சென்னையில். அதெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட்டை பார்க்குறேன். ஏகப்பட்ட உயிர்கள் பலியாகிட்டு இருக்குது. அதாவது அங்கங்கே கேமரா இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க. ஆட்டோ ஓட்ட தான் பார்க்குறேன். அது எல்லாத்தையும் சாட்சியெல்லாம் நான் வரல. தயவு செஞ்சு நான் சொல்கிறது என்னென்னா எல்லோரும் சேஃபாக வண்டி ஓட்டுங்க, சேஃபாக இருங்க, அவ்வளோதான். அதுதான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நான் சாட்சி அப்படிலாம் கூடாதீங்க. ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஒரு ஆட்டோ தான் ஓட்டுறேன். ஒரு நாளைக்கு ஒரு 1000 சம்பாதிப்பேன், 1200 சம்பாதிப்பேன், அவ்வளோதான். இதை விட்டு வந்தேன்னா என் பழம் போயிடுச்சு. 2வது பையன் வந்து கல்யாணம் ஆகலை. இப்போ எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, கல்யாணம் ஆகலை, ஒரு பொண்ணு வேணும். கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல குழந்தையாக பிறந்து நான் போனதுக்கப்புறம் என் பேர் சொல்கிறதுக்கு ஒரு பையன் வேணும். அது பையனோ பொண்ணோ ஏதோ ஒன்று வேணுங்க. இது தாங்க என்னோடய ஆசை, என்னோடய கனவு சொல்லலாம். வீடு கட்டுறது, இடம் வாங்குறதுலாம் எனக்கு கனவு இல்லை, ஆசை இல்லை. இருந்தாலும் நிலமும் இருக்குது, வீடு இருக்குது, அதுக்காண்டி குறைவான ஆள் இல்லை. அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் மனசில் பட்டது செய்யுங்க. தவறா சரியான்னு நீங்களே கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விட தெரிஞ்சிடும். சரிங்களா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், மேக்ஸிமம் இந்த மனிதர்கள் நம்பாதீங்க. உங்கள் கிட்ட இருக்க திறமை நம்புங்க, உங்கள்கிட்ட இருக்க பலத்தை நம்புங்க. பலம் அதை நம்புங்க, மனிதரை நம்பாதீங்க. ஏன்னா நம்ம கடல் வந்து நமக்கு வந்து நேரடியாக சோறு கொடுக்கல, நேரடியாக கட்டுப்பீரை கொடுக்கல, நேரடியாக வந்து செங்கலை வச்சு வீடு கட்டல. எல்லாம் மனிதர் தான் கிடைக்குது. இருந்தாலும் அதே மனிதர் தான் பல பேர் சத்துட்ருக்காங்க. அதே மனிதர்களால தான் பல பேர் கொல்லப்படுறாங்க, பல பேர் வந்து கற்பழிக்கப்படுறாங்க, பல பேர் வந்து செயின் அறுப்பு பண்ணுறாங்க, பல பேர் வந்து பெண்களே பயப்படுறதுனால தான். தயவுசெய்து சொல்கிறேன், எல்லாருமே உழைங்க. உழைப்பும் உயர்வு தான் பிறப்போடுது. ஓகேங்களா? இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள், நல்லா இருங்க, ஏதாவது ஹாப்பியாக இருங்க. வீட்டுக்கார கூட சண்டை போடாதீங்க, கூட பிறந்த நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சண்டை போடாதீங்க, கூட பிறந்த சகோதரர் சண்டை போடாதீங்க. தயவுசெய்து கூட பிறந்த நம்ம வயிற்றில் பிறந்த பொண்ணு கூட சண்டை போடாதீங்க, கூட பிறந்த பையன் கூட சண்டை போடாதீங்க. ஏன்னா இதுவெல்லாம் நம்ம சொத்து சண்டை போட்டு நம்ம வந்து அதை வந்து வேணான்னு அனுப்ப வேண்டாம். என்றைக்கெல்லாம் என்னைக்கான்னு ஆவாங்க. ஓகேங்களா? சரி, பாய். முடிஞ்சு எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு. சரி, பாய். அதிகமாக பேசிட்டேன், ரொம்ப நேரம் பேசிட்டேன். எல்லாம் யார் இதெல்லாம் சென்னை உள்ளவங்க பொறுமையாக உட்காந்து கேட்குற ஆளே கிடையாது சென்னையில். அதனால் சரி, பாய்.